14 ஆண்டுகள் உறங்கி ராமனை போரில் வெற்றி பெற செய்த லட்சுமணனின் மனைவி ஊர்மிளாவின் தியாகம் பற்றி தெரியுமா? வனத்திற்கு போக ராமன், லட்சுமணன், சீத்தை தயாராயிருக்கும் பொழுது ஊர்மிளா ராஜ அலங்காரம் செய்து கொண்டு நின்றார். இதை பார்த்த லட்சுமணன் அவள் மீது அதிக கோபத்துடனே காட்டுக்கு சென்றார். தன் மீது அதிக கோபத்துடன் சென்றால்தான் தன்னோட நினைப்பே வராமல் அண்ணன் அண்ணியை காக்க முடியும் என நினைத்தாள் ஊர்மிளா. 14 ஆண்டுகள் ஒரு நொடியும் தூங்காமல் லட்சுமணன் அவர்களை காவல் காக்க வேண்டும் என்பதற்காக ஊர்மிளா தூக்கத்தின் கடவுளான நித்திரா தேவியிடம் வேண்டினாள். ஆனால் அதற்கு நித்திரா தேவி சம்மதிக்கவில்லை. தன் கணவரோட கடமையில் எந்த தடையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக லட்சுமணனின் தூக்கத்தையும் சேர்த்து தானே தூங்கும் வரத்தை நித்திரா தேவியிடம் பெற்றுக் கொண்டார். ராவணனின் மகன் இந்திரஜித் அவனை எளிதாக எவராலும் வதைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் எவன் ஒருவன் 14 ஆண்டுகள் தூங்காமல் இருக்கிறானோ அவனின் கையாலே இந்திரஜித்தின் மரணம் நிகழும் என வரத்தை பெற்றிருந்தான். அதனால் லட்சுமணன் எளிதாக அவனை வதைத்து ராமனுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தார். இது ஊர்மிளாவின் தியாகத்தால் மட்டுமே செய்ய முடிந்தது.